Peppers Entertainment Television. Turn on the heat. நலம் காக்க பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு நலம் காக்க. இன்றைய நிகழ்ச்சியில பாசிட்டிவ் ஹோமியோபதியிலிருந்து டாக்டர் சத்யாதேவி அவர்கள் வந்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நாம என்ன டாபிக் மேம் பேச போறோம்? ஆக்சுவலா ஆட்டிசம் அண்ட் ஏடிஹெச்டி பத்தி பேச போறோம். ஓகே. அண்ட் ரெண்டுமே மெயின்லி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அண்ட் சில்ட்ரன் ஹெல்த்ங்கிறது இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு நிறைய ஃபர்ஸ்ட் நிறைந்த ஒரு விஷயமா மாறி போச்சு. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் அதை ரொம்ப பெருசா நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆனாங்க. அது பேரண்ட்ஸ்னுடைய லைஃபையும் ரொம்ப பாதிக்குது அண்ட் சில்ட்ரனுடைய லைஃபையும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க மேம். ஆக்சுவலா பார்த்தோம்னா இப்போ பேரண்ட்ஸ் வந்து பிசிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பட் அபவுட் தேர் மைண்ட், சைல்டோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறத யாருமே வந்து அனலைஸ் பண்றது கிடையாது. ஸோ பிசிக்கல் ஹெல்த்ல எப்படி அவேர்னஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டோமோ அதே அளவுக்கு சில்ட்ரனோட மென்டல் ஹெல்த்லயும் நம்ம ஒரு அவேர்னஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் வந்து நான் எடுத்துக்கிட்ட டாபிக் ஆட்டிசம் அண்ட் ஏடிஹெச்டி. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா ஆட்டிசம் அப்படிங்கிறது மூளை சம்பந்தப்பட்ட வியாதி கிடையாது. மூளை பாதிப்பு அதுல இருக்கவே இருக்காது. சிடி ஸ்கேன் பண்ணாலும் சரி, எம்ஆர்ஐ பண்ணாலும் சரி, இஜி பண்ணாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்டும் இருக்காது, ஃபங்க்ஷனல் டிஃபெக்டும் இருக்காது. ஒன்லி நர்வ் செல்ஸ் எஃபெக்ஷன் தான் இருக்கும். ஓகே, அந்த சினாப்சஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுல அந்த கண்டக்ஷன்ல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட், ஐ மீன் என்ன சொல்றது, ஒரு மிஸ்டேக்ஸ் தான். நர்வ் செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அப்நார்மலிட்டி, அதனால வரக்கூடியது தான் ஆட்டிசம். ஓகே. இப்போ இதனுடைய சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஒரு நார்மல் சைல்டுக்கும் ஆட்டிசம்க்கும் எந்த மாதிரி டிஃபரன்சஸ் நம்ம பார்க்க முடியும்? நார்மலா பார்க்கும்போதே இந்த சைல்டு வந்து கொஞ்சம் மென்டலி சேலஞ்சோ அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லிடுறோம். பட் ஆட்டிசம் அப்படிங்கறதுனுடைய தனி சிம்டம்ஸ் என்ன? ஆக்சுவலா பார்த்தோம்னா நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு பாதிக்கக்கூடியது. மென்டல் ரிட்டார்ட்னஸ், மென்டலி ரிட்டார்டட் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்காங்க. டுவார்ஃபிசம் அந்த மாதிரி குழந்தைகள் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஏடிஹெச்டி, ஆட்டிசம், இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்காங்க. ஸோ இதுல நம்ம ஆட்டிசம் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பேரண்ட்ஸ்க்கு ஒரு 1 to 2 இயர்ஸ்க்குள்ளேயே ஐடென்டிஃபை பண்ண முடியும். குழந்தைகள் வந்து சம்திங் ஏதோ அப்நார்மலிட்டி இருக்கு அப்படிங்கிறத ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள அவங்களால அனலைஸ் பண்ண முடியும். அது எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள் வந்து சரியா பேச வராம இருக்கிறது. ஸோ பேச வரல அப்படிங்கிறப்போ அவங்க வந்து போய் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அந்த ஸ்பீச்சுக்கு உண்டான நர்வ்ஸ், அந்த கண்டக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப எல்லாமே இம்ப்ரெஷன் வந்து அதுல நார்மல் நார்மல் நார்மல், நோ அப்நார்மலிட்டி டிடெக்டட் அப்படின்னு தான் வரும். ஸோ அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம் குழந்தைகள்கிட்ட நம்ம பார்க்கறது, சரியா பேச வராமை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மற்ற குழந்தைகள் கூட விளையாட மாட்டாங்க. இப்ப குழந்தைகள்னாலே வீட்லயே இருக்கிறது கிடையாது. நார்மலா இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, வீட்லயே இருக்க மாட்டாங்க. நான் அவங்க கூட போய் விளையாடணும், யாருன்னே தெரியாது, அந்த குழந்தை கூட போய் நான் விளையாடணும், அவங்க என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச பார்த்துருக்கோம். பட் ஆனா இந்த மாதிரி குழந்தைகள் தெரிஞ்ச குழந்தை, ஈவன் அவங்களோட சிப்லிங்ஸ் அவங்க கிட்ட கூட விளையாடுறதுக்கு ரொம்பவே ஷையா ஃபீல் பண்ணுவாங்க, போக மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும் செகண்ட் சிம்டம். குழந்தைகள் கூட சரியா மிங்கிள் ஆகாதது. நெக்ஸ்ட் சிம்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தானாவே பேசிக்கிறது. நம்ம கிட்ட பேசுறது கிடையாது, பட் தானா பேசிக்கிறது. ஏதாவது ஒரு இது பேசிப்பாங்க, அவங்களாவே பாடுவாங்க. சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா பாடிட்டே இருப்பாங்க ஆனா பேச மாட்டாங்க. ஓகே, பரவாயில்லையே நம்ம குழந்தை பாடுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் அவங்களாவே சொல்லிட்டே தானாவே சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ சரி பேசுறாங்க, இன்னும் அந்த 2 இயர்ஸ்க்குள்ள இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக சரியா வந்துரும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸோட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம். ஓகே. இப்போ சில சமயங்கள்ல இப்போ இந்த சில்ட்ரன் வந்து ஒரு டால் ஆர் ஏதாவது ஒரு இமேஜினரி கேரக்டரை பக்கத்துல வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டு பேசுவாங்க. இப்போ அந்த டால்ல வந்து உன்ன டால்ல நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன், டாலுக்கு வந்து நான் ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ற குழந்தைகள் உண்டு. அதை பெஸ்ட் ஃப்ரெண்டா கருதுற குழந்தைகள். அண்ட் இன்னொரு செட் ஆஃப் குழந்தைகள்னு பார்த்தோம்னா ஒரு இமேஜினரி கேரக்டரை அவங்களே நினைச்சுக்கிட்டு அவங்களே பேசிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம கிட்டே சொல்லுவாங்க, இப்போ வந்து அந்த இமேஜினரி கேரக்டருக்கு அவங்களே ஒரு பேர் கொடுப்பாங்க, லாரா இல்ல வந்து ஸ்னேஹா, அந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் கொடுத்து அதெல்லாம் வந்து இமேஜினேஷன்
கெப்பாசிட்டி வந்து ரைஸ் ஆகுது. அது நம்ம அது நார்மல், அப்படிதான் இருக்கணும் ஆக்சுவலா. இப்பதான் வந்து நிறைய டிவி பார்த்து குழந்தைகளுக்கு அந்த இமேஜினேஷன் கெப்பாசிட்டியே போயிடுச்சு. பிகாஸ் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. நம்மளோட பாட்டி, நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே கதை சொல்லிதான் நம்மள தூங்க வச்சாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்றாங்க, ஈஸியா டிவி பாக்குறாங்க, இல்லைன்னா மொபைல் போன் அதுல வந்து ஏதாவது சர்ச் பண்றதா, அதுல டெம்பிள் ரனோ ஏதோ விளையாடுறதுதான். ஓகே, சோ அப்படி விளையாண்டுதான் அவங்க தூங்குறாங்க. அந்த ஸ்டோரிங்கிறது கேக்குறது கிடையாது. அந்த காலத்துல ஸ்டோரிஸ் சொல்றப்ப என்ன இருக்குன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் காக்கா அந்த வடை சுட்ட கதையை எடுத்துக்கிட்டா என்ன பண்றாங்கன்னா, குழந்தை இமேஜின் பண்ணும், காக்கா வந்து அந்த மரத்துல உட்கார்ந்து இருக்கு, பாட்டி இங்க வடை சுட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இமேஜின் பண்ணும். சோ அதோட இமேஜினேஷன் கெப்பாசிட்டி வந்து அங்க ரைஸ் ஆகுது. பட் இந்த காலத்து குழந்தைகளுக்கு அது நாமளே வந்து என்ன பண்றோம், ஒரு தடை போடுற மாதிரி இருக்கு. சோ குழந்தை நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம். நினைச்சிட்டு நம்ம மொபைல் போனோ கொடுத்துடுறோம், இல்ல டிவி போட்டு விட்டுறோம். சோ அவங்களோட கெப்பாசிட்டிஸ் எல்லாமே நம்ம அந்த துளிர் விடுற சமயத்திலேயே நம்ம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிடுறோம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது நார்மல் குழந்தைகளுக்கே அஃபெக்ட் ஆகும். சோ பிறவியில இருந்தே ஆட்டிசம்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து இதனால ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கெப்பாசிட்டியுமே டெவலப் ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, சரியா பேச மாட்டாங்க, சரியா விளையாட மாட்டாங்க, தானே பேசிப்பாங்க. ஓகே, டிவி பார்த்து அவங்களே பேசிட்டு இருப்பாங்க. சோ அதெல்லாம் தவறானது. நீங்க சொன்னீங்க குழந்தைகள் வந்து ஒரு டால் வச்சுட்டு அதுக்கு நேம் வச்சு விளையாடுவாங்க. அது வந்து எப்படின்னா, அம்மா வந்து குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அந்த டால் அவங்க குழந்தையா இமேஜின் பண்ணிப்பாங்க. சோ அவங்களே டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க, ஐ மீன் டிஸ்கைஸ், அவங்களே அந்த மாதிரி இமேஜின் பண்ணிட்டு தான் வந்து அம்மாவா அப்படி பண்ணுவாங்க. அது வந்து நார்மல். பட் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு இது வந்து அப்நார்மல். ஓகே, இந்த மாதிரி தானா பேசுறது, அவங்க கிட்ட எந்த டாய்ஸுமே அவங்க எதையுமே வச்சு விளையாட மாட்டாங்க. ரொட்டீனா அவங்க கிட்ட ஒரு வந்து ரெப்படிட்டிவ்னஸ் இருக்கும். ரொட்டீனா அதை மட்டுமே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப மத்த குழந்தைகள்னா நியூவா புதுசு புதுசா ஆசைப்படுவாங்க. ஆமா, அந்த மாதிரி தான் ஆசைப்படுவாங்க. பட் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதே தான் வச்சுட்டே இருப்பாங்க லைஃப் ஃபுல்லா. அதை எடுத்துட்டோம்னா அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சிம்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப வந்து நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறோம், கூப்பிட்டா மத்த குழந்தைகள் எல்லாம் திரும்புவாங்க. பட் இந்த குழந்தைகளுக்கு காது கேட்கிற திறன் இருந்தும் திரும்புறதே கிடையாது. அதுதான் கண்டிப்பா, அதுதான் அவங்களோட நேம்னு தெரியும். நேம்னு தெரிஞ்சுமே நமக்கு வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஓகே, சோ அந்த கெப்பாசிட்டி வந்து ஆட்டிசம் சைல்டுக்கு இருக்கு. திரும்பணும் அப்படிங்கிற சென்ஸ் அவங்களுக்கு வராது. ஓகே, பட் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், பேச தெரியும், காது கேட்கிற திறமையும் இருக்கும். நம்மளும் வந்து ஹியரிங் டிஃபெக்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கலாம், எல்லாமே நார்மலா தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்தும் அவங்க வந்து இதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க, ஒபே பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி அந்த குழந்தைகள் இருக்கும்போது இட்ஸ் a very thin line இல்லையா டு ஃபைண்ட் அவுட். ஏன்னா நம்ம எப்பவுமே நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். அண்ட் டு திங்க் அபவுட் ஆட்டிசம் வில் பி ப்ராபப்லி த லாஸ்ட் திங் தட் எனி பேரண்ட் வில் வாண்ட் டு டு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த தின் லைனை தாண்டி வந்து இந்த ஆட்டிசம் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் அதுக்கு வந்து டெஸ்ட் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா, இல்ல ஏதாவது ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆர் யாராவது சொல்ல முடியும்? நான் தான் சொல்றேன் இல்லையா, டெஸ்ட் பண்றதுன்னா அவங்க எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுல நார்மல் தான் வரும். ஓகே, ஸோ ஹோமியோபதியில எடுத்துக்கிட்டோம்னா பேசிக்காவே நாங்க பண்றது சைக்கோ டு சொமேட்டிக் தான். மைண்ட்ல இருந்து தான் பாடிக்கு ட்ரீட் பண்றது. ஸோ ஹோமியோபதியில நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ பிகாஸ் மைண்ட் சிம்டம்ஸ்க்கு தான் மெயினா வந்து நாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அப்படி எடுக்கிறப்போ கண்டிப்பா நம்ம வந்து இதை ரெக்கவர் பண்ண முடியும் சின்ன வயசுல இருந்தே நம்ம ட்ரீட் பண்றப்போ. இன்றைய நிகழ்ச்சியில பாசிட்டிவ் ஹோமியோபதியில இருந்து டாக்டர் சத்யாதேவி அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அண்ட் நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற டாபிக் ஆட்டிசம் அண்ட் ADHD. ஸோ ஆட்டிசம் பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது அதை வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல்ல தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்னா அது எப்படி இருக்கும்? ஆக்சுவலா பார்த்தோம்னா மைண்ட் ரிலேட்டட் தான். நம்மளோட கேஸ் ஹிஸ்டரி, மதர்ல இருந்து அவங்களோட ஆன்டினேட்டல் பீரியட், பிரெக்னன்சி டைம்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். தென் குழந்தை பிறந்தப்போ பர்த் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்ததா அதுவும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நர்வ் செல்ஸ்ல எப்படி டிஃபெக்ட் வந்தது. ஆக்சுவலாக ஆட்டிசம்னு வந்துட்டாலே நர்வ் செல் டிஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் எப்படி டிஃபெக்ட்ஸ் வந்தது அப்படிங்கிற அந்த எட்டியாலஜி தெரிஞ்சாதான் ஹோமியோபதி மூலமா நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஹோமியோபதினால மட்டும்தான் ட்ரீட் பண்ண முடியும். பிகாஸ்
சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். ஓகே ஓகே. சோ அதனால ஈஸியா நம்ம ட்ரீட் பண்ண முடியும். அண்ட் ஹோமியோபதியில எப்பவுமே கம்ப்ளீட் கியூர் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்கு ஆட்டிசம் குழந்தைகள் பார்த்தோம்னா. நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பியே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்னன்னா அவங்களையே அவங்க வந்து இன்ஜூர் பண்ணிக்கிறது. ஓகே, செல்ஃப் இன்ஜூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்களே அவங்க கையை வச்சு இப்படி கடிச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செவத்துல தலையை வச்சு முட்டிட்டே இருப்பாங்க. நிறைய குழந்தைகள் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். செவத்துல போய் முட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ அதனாலேயே செவத்துல வந்து முட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செல்ஃப் இன்ஜூர் பண்றது ரொம்பவே நம்ம பார்க்க முடியும். ஓகே. அண்ட் மத்த குழந்தைகளோட அதிகமா பழக மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. சோ பட் மதர் அண்ட் ஃபாதரோட அந்த குழந்தைகளுக்கு ரிலேஷன் அட்டாச்மெண்ட் இருக்கும் ரொம்பவே. அதாவது அந்த ரொட்டீன், ஐ மீன் என்ன சொன்னேன், ரெப்பிட்டிட்டிவ்னஸ், ரொட்டீனிசம் அதெல்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு இருக்கும். ஸோ மதர் ஃபாதர் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரிலேஷனே, தெரிஞ்சவங்களே. ஸோ அவங்கள மட்டும்தான் அவங்க வந்து அடாப்ட் பண்ணி இருப்பாங்க, மத்தவங்க கிட்ட போக மாட்டாங்க. சோ அதுவும் அவங்களுக்கு ஒரு இப்போ எப்படி ஒரே ஒரு டாயை பிடிச்சிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி ஒன்லி அப்பா அம்மா. கண்டிப்பா கண்டிப்பா அப்பா அம்மா இல்ல வீட்ல யாராவது கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் அவங்க அப்பா அம்மாவோட ரொம்ப கேரா அவங்க கூடவே இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க மேல ரொம்ப கேரா இருப்பாங்க. மத்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்க கூட எல்லாம் அவ்வளவா பழக மாட்டாங்க, போவே மாட்டாங்க, பின்னாடி ஹைட் பண்ணிப்பாங்க. யாரு அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க பின்னாடி போய் ஹைட் பண்ணிப்பாங்க. இப்ப அவங்களும் வந்து வீட்டை விட்டு வெளியில போறாங்க, ஐ மீன் வெளியில எங்கேயாவது ஷாப்பிங்கோ எதுக்காவது ஆபீஸ் போறாங்களோ விடவே மாட்டாங்க. ரொம்ப ஒரு ஸ்டெபானிட்டி, அந்த அடமெண்ட் கேரக்டர் அப்ப வரும், போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சோ இப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா. பட் இவங்க வந்து நார்மல் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்டிஸ் என்னவா இருக்கும்? ஆக்சுவலா வந்து நார்மல் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் கூட விளையாட ரொம்பவே பயப்படுவாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு ஹேபிட் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, தானாவே கடிச்சுப்பாங்க. தென் வந்து செல்ஃபா வந்து பேசிட்டே இருப்பாங்க. யாரு அவங்க கூட பேச வந்தாலும் தள்ளி விட்டுருவாங்க, அடிப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணுவாங்க. சில குழந்தைகள் அடிப்பாங்க. ஒரு 20 to 30% குழந்தைகள் கிட்ட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. சோ வந்து நார்மலா இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அந்த குழந்தைகள் கூட விளையாடுறத அவாய்ட் பண்ணிடுவாங்க, பக்கத்துல போகவே பயப்படுவாங்க. ரைட். சோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்க்கு அவங்கள அனுப்பும்பொழுது அந்த அணுகுமுறையே அவங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும். and that is a very good thing to do also. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு போறப்பதான் அவங்களோட ஐ மீன் என்ன சொல்றது டிஃபிகல்டிஸ்ல இருந்து அவங்களால வர முடியும். ஓகே, அவங்களோட இயலாமையில இருந்து வர முடியும். இந்த மாதிரி போனா இங்க இருக்கக்கூடிய ஐ மீன் டீச்சர்ஸ்க்கும் அந்த இது தெரியாது. ஸோ ஸ்பெஷல் ஸ்கூல்னா அதுக்குன்னு ஸ்பெஷலா ட்ரெயின் ஆன டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களால மட்டும்தான் இவங்களை வந்து கேர் எடுத்து பார்த்துக்க முடியும், எப்படி வந்து சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அப்போ இந்த இவங்களுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலா பார்த்தோம்னா ஈட்டிங் ஹேபிட்ஸும் ரொட்டீனிசம் இருக்கும். ஸோ இட்லியே தான் சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா டெய்லி அதே தான் சாப்பிடுவாங்க, மற்றது வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ மற்ற என்னதான் நீங்க வந்து டேஸ்டா பண்ணி கொடுத்தாலும் அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல சாப்பிட்டாங்கன்னா வீட்டுல மட்டும்தான் சாப்பிடுவாங்க, வெளியிடங்கள்ல போய் சாப்பிடவே மாட்டாங்க. சில குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரி கேரக்டர் இருக்கும், ரொட்டீனிசம் இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும் அவங்களுக்கு. ஓகே, இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் பெரம்பூர்ல இருந்து ராஜலட்சுமி பேசுறேங்க. சொல்லுங்க ராஜலட்சுமி, உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, டாக்டர் கிட்ட கேளுங்க. என் பையனுக்கு கொஞ்சம் கேட்கணும். சொல்லுங்க சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு 2 வயசு ஆகுது. ஓகே. சரியா பேச மாட்டேன்றான். ஓகே, ஏதாவது வார்த்தைகள் சொல்றாங்களா? வார்த்தை சொல்றான், ஆனா நம்ம சொல்றத கரெக்டா சொல்ல மாட்டேன், கொஞ்சம் இதுவா சொல்றான். ஓகே, வேற ஏதாவது ஹேபிட்ஸ் இருக்குங்களா? ஆனா அப்படின்னு சொல்றான். என்னமா புரியல? நம்ம கூப்பிட்டோம்னா திரும்பி பார்க்க மாட்டேன்றான், ஆனா அப்படின்னு சொல்றான். ஓகே. அப்புறம் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த செவத்துல ஒரு முட்டி முட்டி அந்த சவுண்ட், அந்த இது கொஞ்சம் பண்றான். ஓகே. ஆனா வெளியில எல்லாம் போனா மத்தவங்க கிட்ட சேர்ந்துக்கிறான், கொஞ்ச நேரம் இதுவா இருக்கிறான், அப்புறம் சேர்ந்துக்கிறான், நல்லா விளையாடுறான். விளையாடுறாங்களா மத்த குழந்தைகள் கூட? மத்த குழந்தைகள் கூட விளையாடுறாங்கல்லம்மா? அதெல்லாம் விளையாடுறாங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகேமா, ஓகே. ஆக்சுவலா 2 வயசு வரை பேசலனாலே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்பீச் டிலே கூட இருக்கலாம். ஓகேவா? சில குழந்தை அப்பா மத்ததெல்லாம் சொல்றான், பட் இருந்தாலும் நல்லா கிளியரா பேச மாட்டேன்றான்.
ஓகே, வேற என்ன மாதிரி பேசுறாங்க? சென்டென்ஸா பேசுறாங்களா இல்ல ஒரு ஒரு வார்த்தைகள் மட்டும்தானா? அது நம்மளுக்கே புரிய மாட்டேன் அவன் பேசுறது. ஓகே ஓகே. வேற அவனுக்கே பேசிக்கிறான் அவனா. ஒரு இடத்துல உட்கார்றாங்களா? விளையாடுறான், ஓடுறான் ஓடுறான், ஒரு இடத்துல உட்காரவும் செய்யறான். ஓகே. வாயில இருந்து ஐ மீன் நீர் வந்துட்டே இருக்கா? எச்சில்? இல்ல மேம், அப்படி எல்லாம் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. கரெக்டா சாப்பிடுறாங்களா? அதெல்லாம் சாப்பிடுறான் கொள்றான். யாரையும் அடிக்கிறாங்களா? ஒவ்வொரு குழந்தைங்க பாத்தீங்கன்னா 2 வயசுலயே அந்த யூரின் வரதெல்லாம் சொல்றது, அதெல்லாம் இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. யூரின் வர்றதே தெரிய மாட்டேங்குதா? டே டைம்ல கூடவா? இல்ல வர்றது தெரியுது, ஆனா இங்கதான் போய் போகணும். இப்ப ஒவ்வொரு குழந்தைங்க வந்து சொல்றாங்க அம்மா அப்படின்ட்டு, சொல்ல தெரியலன்னா கூட அந்த ஜட்டிய கழட்டுறது அந்த மாதிரி பண்றாங்க. நீங்க டீச் பண்ணிருக்கீங்களா? தெரிய மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளே போயிடுறான். ஓகே ஓகே. அப்ப ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் சொல்ல தெரியணும் இல்லையா அவங்களுக்கே. இப்ப 2 வயசு ஆகுதுன்னா நம்ம பண்ற என்னென்ன வந்து செய்கைகள்லாம் பண்றது, நான் ஒவ்வொரு வேலை இங்க பண்ணனா அதை பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இப்ப நான் பூஜை பண்ணேன்னா அதை இந்த மணி ஆட்டுறது சொல்றது எல்லாம் பண்றான். சாமான் தொலைக்குனா அத மாதிரியே பண்ணணும்னு பண்றான். துவைச்சா கூட வந்து அந்த துணியை முக்கிறது கொள்றது எல்லாம் பண்றான். அந்த மாதிரி எல்லாம் பண்றான். அது எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா என்ன டவுட்ல தான் இப்ப. நீங்க சொல்ற சில விஷயங்கள் ப்ராப்ளம் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 2 வயசு வரை பேசலன்னா அது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுக்கணும். அது ஃபுல்லா வந்து ஆட்டிசமோ இல்ல ஏடிஹெச்டியோ நம்ம சொல்ல முடியாது. சம் டிலே இருக்கு குழந்தைகிட்ட, ஸ்பீச் டிலே இருக்கு. ஓகேவா? அந்த மைல்ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே இப்ப நடக்கிறது தவக்கிறது எல்லாமே கொஞ்சம் லேட்டாவே தான் பண்ணாங்க. அதான் மைல்ஸ்டோன்ஸ், அந்த நார்மல் டெவலப்மெண்டல் டிலே இருக்கு அவங்க கிட்ட. சோ அதுக்கு வந்து நம்ம கரெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இல்லனா இப்பவே ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா பின்னாடி வந்து குழந்தைக்கு தான் ப்ராப்ளமா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ ஹோமியோபதில எங்க வந்து ட்ரீட்மெண்ட்? ஆக்சுவலா பாசிட்டிவ் ஹோமியோபதி இருக்குங்கம்மா. நீங்க டிவில ஸ்க்ராலிங்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கீழயா மேம்? ஆமா. ஓகே மேம். ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். ஓகே ஓகே, थैंक यू so much. அழைத்ததற்கு நன்றி. அண்ட் இப்போ வந்து இந்த மாதிரி தான். சோ இட்ஸ் a very thin line. ஆக்சுவலா இது வந்து டெவலப்மெண்டல் டிலே தான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து ஆட்டிசமோ இல்ல ஏடிஹெச்டியோ இல்ல சம் அதர் மென்டல் அப்நார்மாலிட்டி நம்ம சொல்ல முடியாது. டெவலப்மெண்டல் டிலே தான். அதனால தான் குழந்தைக்கு வந்து பேச வரல. ஸ்பீச் டிலே மட்டும் சில பேருக்கு இருக்கு. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க. பட் அவங்க சொன்னாங்க மைல்ஸ்டோன்ஸ் வந்து எல்லாமே டிலேவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு தெரியாது மைல்ஸ்டோன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது. என்ன நம்ம பார்த்தோம்னா, ஒரு குழந்தை பிறந்த ஒரு செகண்ட் மந்த்க்குள்ள சோசியல் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அம்மாவோட முகம் பார்த்து சிரிக்கிறது. ஃபர்ஸ்ட் அம்மாவோட ஃபேஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம சோசியல் ஸ்மைல் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து நெக் ஹோல்டிங், அதாவது கழுத்து நிக்கிறது. ஓகே, ஸோ அது வந்து ஒரு 5th மந்த், ஒரு 4th to 5th மந்த்க்குள்ள முடிஞ்சிருக்கணும். ஓகே, அதுதான். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா அதுவும் டிலே தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா குழந்தை வந்து குப்புற விழுறது, டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளவே முடிஞ்சு ஆகணும். ஓகே, குழந்தை படுத்துட்டே இருக்கும், நெக் ஹோல்டிங் வந்துடும், படுத்துட்டே இருக்கும், அப்படியே குப்புற விழுவாங்க. ஓகே, அதுதான் வந்து டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்றது, 6 மந்த்ஸ்க்குள்ள நடக்கிறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்லிஃப்டிங், அதெல்லாம் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் கிராலிங் ஸ்டேஜ், தவக்கிறது, அது எல்லாமே 8 மந்த்ஸ்க்குள்ள முடிஞ்சு ஆகணும். நெக்ஸ்ட் சிட்டிங் வித் சப்போர்ட், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளே ஒரு 6th மந்த்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். பக்கத்துல பில்லோஸ் எல்லாம் வச்சு சப்போர்ட் கொடுத்து உட்கார வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காரணும் குழந்தை 6th மந்த்லயே. நெக்ஸ்ட் 7th மந்த் 8th மந்த் போக போக சிட்டிங் வித்வுட் சப்போர்ட் இல்லாம உட்காரக்கூடிய கெப்பாசிட்டி குழந்தைக்கு வரணும் 8 மந்த்ஸ்க்குள்ள வரணும். நெக்ஸ்ட் வந்து அந்த 8 மந்த்ஸ்க்குள்ளேயே கூயிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. குழந்தை வந்து ஆ ஊ அப்படிலாம் கத்துவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் 5th to 6th மந்த்ல வந்துடும். நெக்ஸ்ட் வந்து மோனோசிலபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆ ஊ அப்படின்னு சொல்றது. ஓகே, அதுதான் அந்த குயிங்கோடவே அசோசியேட்டா வர்றது மோனோசிலபிள்ஸ். நெக்ஸ்ட் ஒரு 9th 10th மந்த்ல பாத்தீங்கன்னா பைசிலபிள்ஸ், அதாவது அம்மா அப்பா அத்தை அப்படின்னு சொல்றது 10th மந்த்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகணும். 1 இயர்க்குள்ள அது கம்ப்ளீட் ஆகணும் அந்த பைசிலபிள்ஸ். சாரி டு இன்டரப்ட் மேம், இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? அகிலா பேசுறேம்மா, திருச்சியில இருந்து. சொல்லுங்க அகிலா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? குழந்தை கேட்கணும், பொண்ணு. ஓகே, சொல்லுங்கம்மா.
சரியா சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறான். ஓகே, எத்தனை வயசு ஆகுது? 2 வயசு ஆகுது. ஓகே, என்ன கொடுக்குறீங்க நீங்க குழந்தைக்கு? இட்லி இந்த மாதிரி தோசை எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. எவ்வளவு சாப்பிடுறாங்க? எவ்வளவு சாப்பிடுறாங்க? ஒரு இட்லி இல்ல 2 இட்லி சாப்பிடுவாங்க. ஆனா சாப்பாடு கொடுத்தா மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொடுத்து பாருங்க. ஓகேவா? காய் எதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு? 3 வயசு வரை குழந்தைகள் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க கம்பல் பண்ணீங்கன்னா அதுவே வந்து ஆப்போசிட் ஆயிடும். எதுவுமே சாப்பிடாம பண்ணிடுவாங்க. ஓகேவா? கம்பல் பண்ணாதீங்க. நல்ல பசி எடுக்க விடுங்க. பசி எடுக்க விடாம குழந்தைக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா குழந்தை சாப்பிடவே மாட்டாங்க. ஓகேவா? பசி எடுத்தாதான் நல்லா தானா சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே, நல்லா ஆப்பிள் அதெல்லாம் வந்து நீங்க நல்லா மசிச்சு கொடுக்கலாம். சாத்துக்குடி இந்த சம்மருக்கு நல்லா சாத்துக்குடி ஜூஸ், மோர், தயிர் எல்லாமே நீங்க அப்படியே கொடுக்கலாம் குழந்தைக்கு. ஓகேவா? கூல் மாதிரி அந்த மாதிரி கொடுக்கலாம். சரிங்களா? காயெல்லாம் சாப்பிடுறாங்கன்னா குழந்தை கரெக்டா தான் எல்லாமே ஃபீட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ. ஸோ ஆல்வேஸ் அந்த கன்ஃபியூஷன் இருக்கும், எந்த இடத்துல நாம வந்து இதுக்கான ஒரு டயக்னோசிஸ் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் நீங்க இந்த மைல் ஸ்டோன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த 10 monthsல வந்து அந்த மாதிரி வரணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் அந்த 10th monthலயே பாக்குறப்போ குழந்தை வந்து ஒரு சப்போர்ட்டோட நிக்க ஸ்டார்ட் பண்ணணும். சில குழந்தைகள் வந்து நிக்க வச்சா நிப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா? சம்டைம்ஸ் வந்து அந்த பேலன்ஸ் இருக்காது, நிக்கவே முடியாது. ஸோ அவங்க வந்து உட்காந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டிலே தான். நிக்கணும், நிக்க வச்சா. நெக்ஸ்ட் அந்த 12th month கம்ப்ளீட் ஆகும்போது கேன் ஏபிள் டு ஸ்டாண்ட் வித்வுட் எனி சப்போர்ட். ஒரு சப்போர்ட் இல்லாம நிக்க தெரியணும். அந்த டைம்ல சில குழந்தைகள் நடக்கவே ஆரம்பிச்சிருவாங்க. பட் சில சமயங்கள் வந்து அந்த சில்ட்ரன் வந்து ஓவர் வெயிட் கொஞ்சம் ஹெவியர் சைட்ல இருக்கும்போது இது எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகும் இல்லையா? இல்ல அந்த மாதிரி இல்ல. வெயிட்க்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, இந்திய நிகழ்ச்சியில பாசிட்டிவ் ஹோமியோபதியில இருந்து டாக்டர் சத்யாதேவி அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அண்ட் நாம இன்னைக்கு மெயின்லி குழந்தைகளுடைய ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் இல்லாம மென்டல் ஹெல்த் பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கு எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் அவேரா இருக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி. அண்ட் அதுல மெயின்லி ஆட்டிசம் இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஆட்டிசம்னுடைய நிறைய சிம்டம்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் அவங்களுடைய அந்த சவுண்ட் அவங்க வந்து அதை பர்சீவ் பண்ற விதம் எப்படி இருக்கும் குழந்தைகள்? ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு அந்த சவுண்ட் எல்லாம் கேட்கும், பட் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அப்நார்மலா அவங்களே ஒரு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது நீங்க சொன்னீங்க இல்லையா, நார்மல் ஸ்கூல்ல அந்த குழந்தைங்களை விடுறப்போ எப்படி வந்து மிங்கிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி குழந்தைகளை விட்டோம்னா தனியா போய் ஒரு பிளேஸ்ல உட்காந்துப்பாங்க. உட்காந்துட்டு அவங்களாவே ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்நார்மலா. இதை வந்து மற்ற குழந்தைகளால டாலரேட் பண்ண முடியாது, ஒரு பயம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நம்ம ஸ்பெஷல் ஸ்கூல்ல அந்த குழந்தைகளை விடுறது தான் சேஃப். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சலிவேஷன் இருந்துட்டே இருக்கும், எக்ஸசிவா இருந்துட்டே இருக்கும் சலிவேஷன், ஜொல்லு வடிகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி கைய வந்து அப்நார்மலா இப்படி பண்ணுவாங்க, இந்த மாதிரி கெபாசிட்டி கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஆட்டிசம் குழந்தைகள் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து மென்டல் லெவல்ல ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு. இதே இது நம்ம ட்ரீட் பண்ணாம விடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துடும். இப்போ பிசிக்கலா பண்றாங்க, சாரி, ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா மென்டல் ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துடும். அதாவது அமைதியா ஒரே இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க, பட் உள்ளுக்குள்ள பலவிதமான கற்பனைகள் எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். ஸோ ஓடிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சூசைடல் டெண்டன்சி கூட வர சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே ட்ரீட் பண்றது ரொம்ப நல்லது. சோ இந்த பைபோலார் அப்படினு சொல்ற மாதிரி பைபோலார் டிசார்டர்ஸ் எல்லாம் வந்து அசோசியேட் ஆகும். ஓகே ஓகே. ADHD ஓட மேக்ஸिमम அசோசியேட் ஆகும் ஆட்டிசம் விட. ஓகே ஓகே. அண்ட் இப்போ ஆட்டிசம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. டாக்டர், என் தம்பி பையன் 2 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. ஓகே. அவனுக்கு ஆனா வந்து பேச்சு வர மாட்டேங்குது. ஓகேமா. வேற ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கா? ஹலோ. வேற ஏதாவது அப்நார்மாலிட்டி நீங்க ஃபைண்ட் பண்ணீங்களா? வேற எதுவும் இல்ல அவனுக்கு. இன்னும் நாங்க ஆனா எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல. சப்போஸ் காது கேட்கலையோன்னு நினைச்சோம், அதையும் பார்த்துட்டோம். அது நார்மலா இருக்குன்னு சொல்லிருக்காங்களா?
நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவன் இன்னும் அம்மான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான் மேடம். அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்புறாங்களா? பேர் சொல்லி கூப்பிட்டால ரொம்ப திரும்ப மாட்டானே, கவனிக்கவே மாட்டேங்கிறான். எங்க இருக்காங்க குழந்தை? எங்க இருக்காங்க? அவங்க கூடுவாஞ்சேரியில இருக்காங்க, நான் தண்டையார்பேட்டையில இருக்கேன். சொல்லுங்க, அவங்களுக்காக தான் இப்ப நான் போன் பண்ணேன். ஓகேமா, ஓகே. சோ சம் டிலே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலா ஹோமியோபதியில எடுக்கிறது சேஃபஸ்ட் அண்ட் கம்ப்ளீட்டா நம்மளால கியூர் கொடுக்க முடியும். ஓகேவா? இப்ப 2 வயசு தான் ஆகுதுன்னு சொல்றீங்க. சோ இப்ப இருந்தே நம்ம ட்ரெயின் அப் பண்ணோம்னா தாராளமா குழந்தைய வந்து நார்மலா கொண்டு வர முடியும். ஓகேவா? ஐ திங்க் லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அது வந்து பேரண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய வரியை கொடுத்துட்டே இருக்கு. அண்ட் டெஃபினட்டா வென் வி சி ஹோமியோபதி அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 100% கியூர் இருக்கு அப்படிங்கறது வந்து நிச்சயமா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இந்த ஆட்டிசம் பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வயதான பிறகு வேற விதமா மென்டல் ரெஸ்ட்லெஸ் வரலாம். அவங்களால இருக்கவே முடியாது, நார்மலா பிஹேவ் பண்ண முடியாது. அண்ட் அவங்களுடைய அது கம்ப்ளீட் லைஃபே அது பாதிச்சிடும். கண்டிப்பா. அண்ட் அது வந்து இப்போ நாம இருக்கக்கூடிய ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுடும். கண்டிப்பா. சோ அதுக்கு வந்து எர்லியரா எவ்வளவு முடியுமோ அது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. எனிவே ஈவன் ஒரு சில சிம்டம்ஸ் பார்த்தா கூட நம்ம உடனே டெஸ்ட் பண்ணிக்கிறதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. டெஸ்ட் பண்ணிட்டு ஒண்ணும் இல்ல அப்படினா ஆட்டிசம்ல வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவ்வளவா வந்து எதையும் ரிவீல் பண்றது கிடையாது. ஆக்சுவலா இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, நர்வ் செல்ஸ்ல எஃபெக்ட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு. சோ என்னதான் நம்ம பிரெயினுக்கு வந்து நம்ம அதுக்கு தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். சோ அதுல எந்த விதமான டிஃபெக்டும் இருக்காது. சோ நம்ம மத்த சிஸ்டம் விட ஹோமியோபதியில மைண்ட் ரிலேட்டடா ட்ரீட் பண்றதுனால ஈஸியா நம்மளால ரிசல்ட் கொடுக்க முடியும். ரைட். இப்போ வந்து அந்த மாதிரி நீங்க வந்து நிறைய குழந்தைகளை பார்த்திருப்பீங்க. சோ அவங்க வந்து உங்ககிட்ட வந்த பிறகு பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு வந்த பிறகு அவங்களுடைய லைஃப் சேஞ்சிங் ஆக்டிவிட்டிஸ் அப்போ வந்து நடந்திருக்கும். அண்ட் எந்த வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க? ஆக்சுவலா பார்த்தோம்னா ஹோமியோபதி பில்ஸே வந்து நம்ம என்ன சொல்றது கான்ஸ்டிடியூஷனலா கொடுக்கறதுனால குழந்தைகளோட மைண்ட் லெவல்ல அதோட ஃபோக்கஸ் எங்க இருக்கோ அங்க போய் தான் ஆக்ட் பண்ணும் ஹோமியோபதிக் மெடிசின்ஸ். ஏன்னா ஹோமியோபதியோட மெடிசினோட கெப்பாசிட்டி அப்படி, ப்ரிப்பரேஷன் அப்படி, அதனால வந்து கரெக்டா வந்து டார்கெட் செல்ஸ் இருக்கு. ஸோ அதுல தான் வந்து ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ அது ஆக்ட் பண்றதன் மூலமா குழந்தையோட டெவலப்மெண்ட் எது வந்து எஃபெக்டா இருக்கோ அது வந்து கிளியர் ஆகும். இதுல இப்ப மத்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா மெடிசன்ல இருக்கக்கூடிய க்ரூட் நேச்சர் வந்து அப்படியே இருக்கு. ஓகே, ஸோ ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா அதோட டைனமிக் எஃபெக்டை மட்டும்தான் நம்ம என்ஹான்ஸ் பண்றோம். அதோட க்ரூட் நேச்சரை நம்ம வந்து கம்ப்ளீட்டா இது பண்ணிடுறோம், அவுட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ அந்த க்ரூட் நேச்சர் இல்லாததுனால டைனமிக் ஃபார்மை இன்க்ரீஸ் பண்றதன் மூலமா ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் வந்து டார்கெட் செல்ஸ்ல ஆக்ட் பண்ணி குழந்தையோட அதோட டெவலப்மெண்ட்டை கரெக்டா கொண்டு வரும். ஓகே, லவ்லி மேம். அண்ட் இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் கூப்பிடுறீங்க? என் பேர் வந்து ஜாயர். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் இங்க லோக்கல் தான். ஓகே, நீங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை யாருக்கு? ஹலோ. ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. யா, அண்ட் நீங்க வந்து இப்போ ஆட்டிசம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஆல்சோ நாம இன்னைக்கு டார்கெட் பண்ண போற இன்னொரு ஒரு விஷயம்னு பார்த்தா அது வந்து ADHD. ஆமா. அண்ட் அந்த கண்டிஷன் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா ADHD அப்படிங்கிறது வந்து நம்ம எப்ப ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 6 years. ஓகே, 6 yearsக்கு அப்புறம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா நார்மலா அந்த துருன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஸோ கரெக்டா வந்து நம்மளால டயக்னோஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது 6 years. ஆனா 3 yearsல இருந்தே பண்ண முடியும். ரொம்ப அப்நார்மலா இருக்க குழந்தைகளை நம்மளால பண்ண முடியும். பட் கரெக்டா பண்ணக்கூடியது 6 yearsல இருந்து தான். 6 yearsல இருந்து 12th yearக்குள்ள நம்ம வந்து அதை ட்ரீட் பண்ணி ஆகணும். ஓகே, அதுக்கு மேல போனாலும் ஹோமியோபதி மூலமா நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். ஓகே, பட் 12th yearக்குள்ள நம்ம பண்றது
ஃபியூச்சர்ல குழந்தையோட லைஃபை ரொம்பவே சேவ் பண்ண முடியும். ஓகே ஓகே. சோ இப்போ இந்த ADHDங்கிற கண்டிஷன் அது எப்படி இருக்கும்? ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். ஸோ இந்த லைன்ஸ்ல இருந்தே உங்களுக்கு தெரியுது என்னன்னா அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல்ஸை அவங்களால பிஹேவ் பண்ண முடியாது. என்னன்னு அது பார்த்தோம்னா அட்டென்ஷன் கண்ட்ரோல். ஓகே, அட்டென்ஷன் கண்ட்ரோல்னா அவங்களால ஒரு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத அவங்களால அப்சர்வ் பண்ணவே முடியாது. இப்போ நார்மல் ஸ்கூல்ல அவங்கள ஜாயின் பண்ண விட்டுறாங்க. ஸோ டீச்சர்ஸ் வந்து சாரி டு இன்டரப்ட் மேம், இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, நம்ம தொடர்ந்து இத பத்தி பேசலாம். வணக்கம். 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 வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் வெள்ளூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, உங்களுடைய பெயர்? சுமையா. ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. எங்க பேச்சுக்கு வந்து மேக்ஸ் ஃபுல்லா ஒரேடியா வர மாட்டேங்குது. அப்புறமா இங்கிலீஷ் வந்து ஹலோ மேம், நீங்க கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க டாக்டர் கிட்ட. ஓகே. மேக்ஸ் ஒரேடியா வர மாட்டேங்குது. யாருக்கு? என் பேத்திக்கு. என்ன ஏஜ் ஆகுதுமா? மேக்ஸும் தமிழும் ஒரேடியா வர மாட்டேங்குது. ஒரு பச்சாலும் கஷ்டம் மறந்துடுறாங்க. எக்ஸாம்ல போனா மறந்துடுறாங்க. ஒன்னும் ஞாபகமே வர மாட்டேங்குது. ஓகே, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? வேலூர்ல இருந்து. ஓகே, மத்த கெபாசிட்டி எல்லாம் எப்படி இருக்கு? மற்றதெல்லாம் நல்லா இருக்கு. ஆக்டிவிட்டிஸா இருக்காங்க. நல்லா சாப்பிடுறாங்க, தூங்குறாங்களா? நல்லா நைட்ல தூங்க மாட்டேன்றாங்க. சரியா, எப்ப நாங்க இருந்தாலும் ஏதாவது சின்ன சத்தம் வந்தாலும் முடிச்சுக்கிறாங்க. ஓகே ஓகே. என்ன ஏஜ் ஆகுது சொன்னீங்கம்மா? என்ன ஏஜ் ஆகுது குழந்தைக்கு? 16. புரியல. 16ஆ? 16. ஓகே ஓகே ஓகே. அப்ப 16 வயசு ஆயிடுச்சு. இன்னும் வந்து தமிழ் மேத்ஸ் வரல. ஆமா. எழுத மட்டுமா இல்ல வரல? தமிழ் வந்து பேச வருதா? அதுவும் சரியா ஓரளவுக்கு தான், சரியா வரல. நேட்டிவ் லாங்குவேஜ் வேறயா? நேட்டிவ் தான் வேலூர் தான். தமிழ் பேசுது. ஆனா தாய்மொழி வந்து தமிழ் தானே கேக்குறேன். ஹலோ. ஆனா மேக்ஸ் ஃபுல்லா ஒண்ணுமே வரல. நான் பேசுறது ரீச் ஆகல. கூட்டல் கழிச்சல் மட்டும் வருது, மற்றது எதுவுமே வர மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகே. 16 வயசு குழந்தைக்கு இவ்ளோ டிலேவா இருக்கிறது ரொம்பவே இதுவானதாமா? ஹலோ. ஓகே, கட் ஆயிடுச்சு. பட் நீங்க பேசுறது உங்களுக்கு போன்ல கேட்கல நினைக்கிறேன். ஐ அம் ஷூர் யூ கேன். ஓகே, ஆக்சுவலா பார்த்தோம்னா 16 இயர்ஸ்னு சொல்றாங்க. தமிழ் வரலன்னு சொல்றாங்க. நேட்டிவ் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டா உங்களுக்கு சரியா தெரியல, சொல்ல வரல. ஆக்சுவலா நேட்டிவ் லாங்குவேஜ் இல்லாதது சில பேருக்கு வராது. ஏன்னா தமிழ் வந்து ரொம்பவே டஃபஸ்ட் லாங்குவேஜ். நம்ம பேசுறதும் சரி, நமக்கு ரிட்டனும் சரி. ஓகே, ஸோ அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். பட் மேத்ஸும் வரல அவங்களுக்கு. சில பேருக்கு அந்த கால்குலேஷன்ஸ் டிஃபிகல்ட்டியும் இருக்கலாம். ஓகே, லாங்குவேஜ் இந்த கால்குலேஷன் டிஃபிகல்ட்டி இதை வச்சு நம்ம வந்து ADHD ஆட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ குழந்தைய வந்து நம்ம நேர்ல பார்க்கணும். நேர்ல பார்த்து என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு அவங்க கிட்ட அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாதான் நம்மளால சொல்ல முடியும். இன்றைய நிகழ்ச்சியில பாசிட்டிவ் ஹோமியோபதியில இருந்து டாக்டர் சத்யாதேவி அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அண்ட் மெயின்லி குழந்தைகளுடைய மென்டல் ஹெல்த் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா. வணக்கங்கம்மா, நான் ஈரோடு மாவட்ட பவானில இருந்து பேசுறேங்க. ஓகே, என்னோட பேர் மீனாங்க. சொல்லுங்க மீனா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? உங்களுடைய குழந்தைக்கா? இருக்காங்க. என் பையன் பேரு ராகுல். ஓகே, அவன் வந்து வளர்ச்சி கம்மியா தான் இருக்கான். என்னம்மா? நான் டவுன்ஸ் வளர்ச்சி கம்மியா தான் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. டவுன் சிண்ட்ரோம். ஓகே, ஆமாங்க. முதல்ல ஸ்பெஷல் ஸ்கூல் தான் கூட்டிட்டு போயிட்டு நார்மல் ஸ்கூல்ல சேர்த்து. இப்போ என்ன ஏஜ் ஆகுது குழந்தைக்கு? 8 வயசுங்க. 8 வயசு ஆயிடுச்சு. சரிங்கம்மா, சொல்லுங்க. 8 வயசு ஆயிடுச்சுங்க. அப்புறம் இப்போ ஸ்பெஷல் சத்தியமசலா ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்க? கூட்டிட்டு போய் இப்ப ஸ்பெஷல்ல இருந்து நார்மல் ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டேங்க. ஓகே. கூட்டிட்டு போய் இப்ப பரவாயில்லைங்க. இப்ப எவ்வளவு பரவாயில்ல. ஓகே, சரி. இப்போ சரி பார்த்தேங்க, டிவி சேனல்ல பார்த்தேன். சரி ஏதோ அட்வைஸ் கிடைக்குமா அப்படிங்கறதுனாலதான் நான் போன் பண்ணேன். ஆக்சுவலாமா டவுன் சிண்ட்ரோம் வந்து குரோமோசோமல் அப்நார்மாலிட்டினால வரக்கூடியது இல்லைங்களா? சரிங்கம்மா. சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்களா?
ட்ரீட்மெண்ட் நாங்க அதாவது இதுக்குன்னு நாங்க போலீங்க, சும்மா நார்மல் ஹாஸ்பிட்டல் போனோம். அவங்க வந்து இல்லைங்க தம்பி கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வந்து இதுக்கு வந்து மருந்து மாத்திரையும் எதுவும் இல்ல, நீங்க உங்களோட ட்ரைனிங் தான் ட்ரைனிங் ரொம்ப முக்கியமா சொன்னாங்க. ஓகே, ஆக்சுவலா பார்த்தோம்னா ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் வந்து ஜெனடிக் கிளியரன்ஸ் கொடுக்கும். ஓகேவா, ஜெனடிக் அப்படிங்கிறது ஹோமியோபதிக் மெடிசின்ஸ். ஏன்னா அதோட ப்ரிப்பரேஷன் டைனமிக் ஃபார்ம்ல இருக்கிறதுனால. ஓகே, நீங்க குழந்தைய கூட்டிட்டு பாசிட்டிவ் ஹோமியோபதி கிளினிக்கு நீங்க வாங்க. ஓகே, ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் நீங்க பண்ணியிருந்தாலும் எடுத்துட்டு வாங்க எல்லாமே. ஓகேவா, மாதிரி நான் என்ன அவனுக்கு செக்அப் போனதே இல்லைங்க. ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, நீங்க குழந்தைய மட்டும் கூட்டிட்டு வாங்க. ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்துட்டு வாங்க, நான் சொல்றேன். ஓகேவா, நீங்க கூட்டிட்டு வாங்க, நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாங்க. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூமா. அண்ட் டவுன் சிண்ட்ரோம், திஸ் இஸ் another condition. ஆனா இப்பெல்லாம் வந்து பிரெக்னன்சி டைம்லயே வந்து அத வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா, டவுன் சிண்ட்ரோம். பட் நிறைய டைம்ல மிஸ் பண்ணிடுறது. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த வகையான ட்ரீட்மெண்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஹோமியோபதியில அது கியூர் அதே சிஸ்டம்ல கிடையாது. பட் ஹோமியோபதியில நம்மளால தாராளமா பண்ண முடியும். earlier ஸ்டேஜ்ல இருந்தே நம்ம ட்ரீட்மெண்ட். பட் என்னன்னா ஒரே டோஸ்ல வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. அப்படி கிடையாது. நம்ம ப்ரொலாங்கா இதுக்கு வந்து பண்ணிட்டே இருக்கணும் ட்ரீட்மெண்ட். அப்பதான் வந்து குழந்தைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சில பேர் வந்து ஒரு 6 months எடுத்துட்டு எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் உள்ள வந்து ஜெனடிக் லெவல்ல அந்த ப்ராசஸ் நடந்துட்டே தான் இருக்கும். அது ஆப்வியஸா தெரியாது. ஓகே, நம்ம அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றப்பதான் அவங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். சோ பேரண்ட்ஸோட அர்ஜென்சிக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியாது. சோ நம்ம வந்து பேஷண்ட் வந்து பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் இந்த ட்ரீட்மெண்ட்ல. அப்பதான் நம்மளால கரெக்டான ரிசல்ட் கொடுக்க முடியும். ஓகே. அண்ட் இப்போ ADHD பத்தி பேசிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு 6 to 12 இயர்ஸ்க்குள்ள வந்தா பெர்ஃபெக்ட்டா அது வந்து நம்ம கியூர் பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் அந்த கண்டிஷனை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஆக்சுவலா பார்த்தோம்னா இப்போ 2 இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் குழந்தைகளுக்கு இருக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் கண்ட்ரோல் அண்ட் இன்ஹிபிட்டரி கண்ட்ரோல் அப்படிங்கிறது. அட்டென்ஷன்னா இப்ப நான் பேசுறது நீங்க கேட்குறீங்க, நீங்க பேசுறது நான் கேட்கிறேன், அது வந்து அட்டென்ஷன் கண்ட்ரோல். ஓகே, கேட்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இன்ஹிபிட்டரி கண்ட்ரோல்னா அவங்களால அவங்க செய்யக்கூடாததை செய்யாம இருக்க முடியாது. இப்ப என்னன்னா இப்ப கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. பட் அந்த ADHDனால எஃபெக்ட் ஆன குழந்தைகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெளியில போகணும் அப்படின்னு தோணும் கிளாஸ் ஹவர்ஸ்ல. பட் போலாமா, போகக்கூடாது தானே, அவங்க போயிடுவாங்க. அதுதான் வந்து அவங்களால அதை வந்து தடுக்க முடியாது. அதுதான் இன்ஹிபிட்டரி கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க மேம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம், மன்னார்பேட்ல இருந்து. ஓகே, உங்க பெயர் என்னம்மா? மீனாட்சி. ஓகே ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க மீனாட்சி. டாக்டர், என்னோட பேபிக்கு வந்து 11 months ஆகுது. ஓகே, ஒரு நாளைக்கு ஃபுட் வந்து எத்தனை தடவை ஆட் பண்ணலாம், என்னென்ன கொடுக்கலாம்? ஆக்சுவலா 6th monthல இருந்தே நீங்க ஆப்பிள், சாத்துக்குடி ஜூஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கொடுக்குறேன். ஆப்பிள்லாம் நான் சாப்பாடுல கொடுக்குறேன், வேக வச்சு மசி வச்சு தான் கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுக்கலாம்? ஆக்சுவலா 1 time கொடுத்தா போதும். ஓகேவா, ரொம்ப வந்து குழந்தைக்கு எப்பயுமே ஊட்டிட்டே இருந்தீங்கன்னா குழந்தை பின்னாடி சாப்பிடவே சாப்பிடாது எதுவுமே. சரியா, கொஞ்சம் கொஞ்சம் ஃபீடா ஒரு 2 hours கேப்ல நீங்க கொடுக்கலாம். எது வேணாலும் டிஃப்ரெண்டா. ஒரு கேரட்டை மசிச்சு கொடுக்கலாம். ஆக்சுவலா காலர் லைன்ல இல்ல நினைக்கிறாங்க. ஓகே, கேரட் மசிச்சு கொடுக்கலாம். பொட்டேட்டோ பாயில் பண்ணி அதை மசிச்சு கொடுக்கலாம். கீரை சாதம் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அண்ட் நீங்க இதுக்கு முன்னாடி கூட ஒரு காலர் கால் பண்ணியிருந்தாங்க, குழந்தை வந்து ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல அப்படின்னு சொல்லி. பட் நீங்க சொல்றதும் ஒரு ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுலயே நிறைய அந்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஃபுட் மேலயே ஒரு அலர்ஜி வந்துடுது. கண்டிப்பா ஆப்போசிட்டா தான் ரியாக்ட் பண்ணும். சோ அப்ப நம்மளால ஒண்ணுமே கொடுக்க முடியாது குழந்தைகள் கிட்ட. சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஃபீட் பண்றது நல்லது. சோ அது வந்து அட் a டைம் திணிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. த்ரூ த டே வந்து குழந்தைகளுக்கு வர வெளியில எங்கேயும் போறது இல்லங்கிறதுக்காக வெறும் சாப்பாடா கொடுத்துட்டு இருக்க கூடாது. அந்த மாதிரி எல்லாம் நிறைய வீட்டுல நடக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அது நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது செய்யறோம் அப்படின்னு நினைச்சு நம்ம செய்யறோம். தட் இஸ் வாட் வி ஆல்சோ திங்க் இல்லையா as parents. அண்ட் இப்போ ADHD பத்தி பேசிட்டு போது குழந்தைங்க வந்து கிளாஸ்ல இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து வெளியில போயிடுவாங்க. அந்த இன்ஹிபிட்டரி கண்ட்ரோல் அப்படிங்கறத அவங்களால எலிசிட் பண்ண முடியாது. சோ கிளாஸை விட்டு வெளியில போயிடுவாங்க. இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ்ல இருந்து பக்கத்து கிளாஸ்ல போய் உட்காந்துப்பாங்க. நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பையன் வந்து கிளாஸ்லயே இருக்க மாட்டேன்றான், வெளியில
ஓடிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சில பேருக்கு புரியுறது கிடையாது. அது வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ ADHD நம்ம எடுத்துட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா ப்ராப்ளம் வரும் ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்றப்போ. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலர் கூட சொன்னாங்க, என்னோட பேத்திக்கு வந்து மேத்ஸும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஓகே, ஆமா. சோ அத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் மேம். அண்ட் இந்த ADHD உடைய கண்டிஷன் அது வந்து ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கறத பத்தி நிகழ்ச்சியில பாசிட்டிவ் ஹோமியோபதியில இருந்து டாக்டர் சத்யாதேவி அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அண்ட் மெயின்லி குழந்தைகள் பத்தி, அவங்களுடைய வளர்ப்பு பத்தி, அண்ட் இந்த ADHD அண்ட் ஆட்டிசம் இந்த கண்டிஷன்ஸால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அண்ட் அவங்கள சின்ன வயசுலயே நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம்னா எந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு அது லீட் பண்ணும், இப்படி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்போ ADHD பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது அது வந்து ஆட்டிசமோட இது ரொம்ப டிஃபிகல்ட் கண்டுபிடிக்கிறது டெஃபினெட்லி இல்லையா? ஏன்னா ஆமா, ஏன்னா வந்து அது வந்து ஒருவேளை நம்ம குழந்தைகள் வந்து ரொம்ப துருதுருன்னு இருக்கு, ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கு, அஜைலா இருக்கு அப்படின்னு நாம நினைப்போம். பட் ஒரு ADHD அப்படிங்கிற அந்த காம்ப்ளிகேஷனை ஒரு அந்த கண்டிஷனை நம்ம வந்து அதை ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்? ஆக்சுவலா பார்த்தோம்னா நார்மல் சைல்டுக்கும் ADHD-க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. துருதுருன்னு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து சொல்றதை கேட்பாங்க. ஓகே, பட் ஹைப்பர் ஆக்டிவிட்டினால பாதிச்ச குழந்தைகள் வந்து எதையும் கேட்க மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன்ஹிபிட்டரி கண்ட்ரோல் அண்ட் அட்டென்ஷன் கண்ட்ரோல் இருக்காது. இப்போ பெரியவங்க ஸ்டோரி சொன்னா குழந்தைகள் ரொம்பவே ஆசையா கேட்பாங்க இல்லையா, ஹார்ஸ் டுகெதர் உட்காந்து கேட்பாங்க. பட் ADHD-னால அஃபெக்ட் ஆன குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மட்டும் சிம்டம்ஸ் இல்லை. இன்னும் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து எப்போ பார்த்தாலும் திங்ஸை மிஸ் பண்ணிட்டே வந்துட்டே இருப்பாங்க டியூ டு மெமரி வீக்னஸ்னால. ஓகே, மெமரி பவர் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. நம்ம என்ன திங்ஸ் எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே ஸ்கூல்ல மிஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ்ல வந்து ஒரு ஆவரேஜா கூட இருக்க மாட்டாங்க, போராதான் இருப்பாங்க. ஓகே, அந்த அட்டென்ஷன் இருக்கவே இருக்காது. ஸோ ஸ்டடீஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் நார்மலா இருக்கக்கூடிய சின்ன ஏஜ்ல இருக்கு, ஐ மீன் LKG UKG படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ஸ்டடீஸ்ல அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குழந்தைகள்னால பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இவங்களுமே வந்து என்னன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. ஓகே, இப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பல்ஷன் இருக்கு, நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குழந்தைகளுக்கு தெரியாது, இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க வெளியில. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் ரொம்பவே இன்க்ரீஸா இருக்கும். அவங்களுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்கும் மேம்? பேச்செல்லாம் பேசிட்டே இருப்பாங்க, நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்பாங்க, ரெலவெண்டாவே இருக்காது. டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, சடனா வந்து இப்ப ஸ்டடீஸே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் எழுதிட்டு இருப்பாங்க, நெக்ஸ்ட் உடனே வந்து GK போயிடுவாங்க, அடுத்து மேத்ஸ் போயிடுவாங்க. ஒரு இதுல ஸ்டாண்டர்டா இருக்க மாட்டாங்க, மாத்திட்டே இருப்பாங்க. ரொம்ப லக்வாசிட்டி இருக்கும், பேசிட்டே இருக்கிறது, டாக்கட்டிவ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம உடனே ட்ரீட் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பைபோலார் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்ப ரீசெண்டா ஆக்டர் கூட ஒரு தனுஷ் கூட ஒரு பிலிம் நடிச்சிருந்தார், பைபோலார் டிசார்டர் தான். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட், ஓகே, ஒரு அப்நார்மலா ஒரு இமேஜின் பண்ணிப்பாங்க, நம்மள வந்து ஒரு யாரோ கொல்ல வராங்க, அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே ஓகே, இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க மேம். வணக்கம். வணக்கம். ஹலோ மேடம், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தேன்ல. ஓகே, கால் கட் ஆயிடுச்சு. மீனாட்சியா? ஆமா ஆமா, சொல்லுங்க. வெயில் இப்ப வருதுல்ல, வெயில் அதிகமா வருதுல்ல, 11 month பேபிக்கு வெயில் தாங்க முடியாதுல்ல, அதுக்கு எப்படி ஜூஸ் அந்த மாதிரி குடுக்குறது? தாராளமா நீங்க குடுக்கலாமா, நல்ல கேரட்டை பாயில் பண்ணி மசிச்சு நீங்க கொடுங்க. சாத்துக்குடி ஜூஸ் குடுக்கலாம். ஓகே, நல்ல பனானா அந்த மாதிரி குடுக்கலாம். அப்படி குடுக்கலாம் தாராளமா. கேப் விட்டு ஏதாவது குடுத்துட்டே இருக்கலாம். குழந்தை பசிக்கும் போது கொடுங்க, நல்லா வயிறு ஃபுல்லாகும் போது கொடுத்துட்டே இருக்காதீங்க. தண்ணி நல்லா கொடுங்க. மதர் ஃபீடிங்கும் குடுக்குறீங்க இல்லையா? மதர் ஃபீடிங்கோட தண்ணியும் நல்லா கொடுங்க நீங்க. ஓகே, நிறைய கொடுங்க. ஆமா, கண்டிப்பா. சரிங்க டாக்டர். ஓகே, thank you. Thank you so much. அழைத்ததுக்கு நன்றி. அண்ட் ஆல்சோ இவங்க கேட்ட பொழுது இப்போ வந்து சம்மர் சீசன் வந்தாலும் இந்த டீஹைட்ரேஷன் இப்போ நமக்கு வந்து தெரியும் நம்மள எப்படி ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும் அப்படின்னு.
பட் ஆல்சோ வாட்டர் இஸ் நாட் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா நல்ல லிக்விட் ஐட்டம்ஸா வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, வாட்டர் மட்டும் இல்ல. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா பர் டே வந்து ஒரு 40 kg இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 2 liters ஆவது எடுத்துக்கணும். சோ கேஜி இன்க்ரீஸ் ஆக இப்ப 100 kg வெயிட் இருக்காங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் ஒரு 4 liters per day கன்சியூம் பண்ணியே ஆகணும். அது நாட் த்ரூ வாட்டர் மட்டும் கிடையாது, அவங்க மோர் சாப்பிடுவாங்க இல்லையா? இப்ப நம்ம சாப்பாடே எடுத்துக்கிறோம்னா சாம்பார்ல வாட்டர் கண்டென்ட் இருக்கு, ரசம்ல இருக்கு, மோர்ல இருக்கு. சோ அது எல்லாமே கண்டென்ட் ஆட் ஆயிரும். ஓகே, நல்ல ஜூசஸ், நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் சூப்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ், அந்த கோல்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ஓகே மேம். சோ இது வந்து ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த டீஹைட்ரேஷன் கம்ப்ளைண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு திஸ் இயர், எஸ்பெஷலி பிகாஸ் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சே ஒரு 5-6 பேர் இருக்காங்க. சன் ஸ்ட்ரோக் வர சான்சஸ் அதிக லெவல்ல இருக்கு. சோ அந்த மார்னிங் 11 to 3 o'clock இருக்கிற சம்மர் ஹீட்ல நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆக கூடாது, ப்ரிவென்ட் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். ஸோ அப்படி போனோம் அப்படின்னா ஒரு மோர் தென் 35 to 60 years இருக்கிறவங்களுக்கு சன்ஸ்ட்ரோக் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி தான் ஈஸியா டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. அதுவும் சென்னை வெயில்ல யாராலையும் டாலரேட்டே பண்ண முடியாது. கண்டிப்பா. ரைட். அண்ட் பேக் டு நவ் ADHD அண்ட் ஆட்டிசம். இப்போ ஆட்டிசம்க்கும் ADHDக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்சஸ் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆட்டிசம்லயே நான் ஃபர்ஸ்ட் சொன்னது பேச மாட்டாங்க, பட் ADHD டாக்கட்டிவ், எல்லாமே வந்து ஹைப்பரா இருக்கும். நார்மலா பேசுறதை விட அதை விட அதிகமாவே ரொம்ப பேசுவாங்க, தென் டாபிக்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து ஆட்டிசம் சைல்டு ஒரே பிளேஸ்ல உட்கார்ந்துட்டே இருப்பாங்க, அங்கங்க ஓட மாட்டாங்க. பட் ADHD உட்காருன்னு சொன்னாலும் உட்கார மாட்டாங்க, ஓகே ஓடிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு. இன்னொன்னு நம்ம டயட்னு பார்த்தோம்னா ADHD அண்ட் ஆட்டிசம் போத் கிட்ஸ்க்கும் அனிமல் புரோட்டீன் உள்ள டயட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்களோட மஸ்குலர் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே ஸ்டிஃபா இருக்கும். இதுவும் நம்ம புரோட்டீன், அனிமல் புரோட்டீன் கொடுத்தோம்னா இன்னும் வந்து அதிகமாகும். ஸோ அந்த அனிமலோட ஹார்மோன்ஸ் எல்லாமே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்களோட பிஹேவியர் இன்னும் வந்து ஹைப்பர் ஆகும். ஸோ சாத்வீக உணவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை மட்டும் எடுக்கிறது குழந்தைகளுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னு விட்டுட்டோம்னா காம்ப்ளிகேஷன் என்ன மாறும்னா ஆன்டி சோஷியல் பிஹேவியர் அவங்களுக்கு வந்துடும். பின்னாடி ஒரு தீஃபா கூட மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்களோட உள்ள டெண்டன்சி, அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி மாறுறதுக்கு சான்ஸ் கொடுக்கும். ஓகே. அண்ட் டாக்கிங் அபவுட் திஸ், இந்த கிளெப்டோமேனியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. வேற அவங்களுக்கு வந்து அத எந்த ஒரு விஷயத்தையும் வந்து திருடணும்ன்ற ஆசை கிடையாது, பட் அத வந்து ஜஸ்ட் எடுத்துடுவாங்க அவங்க. இட் குட் பி a pen, இட் குட் பி ஒரு 5 ஒரு 1 ரூபாய் காயினா இருக்கலாம், இல்ல ஜஸ்ட் ஒரு பேப்பரா இருக்கலாம். அந்த ஒரு urge இருந்துட்டே இருக்கும் டு ஜஸ்ட் டேக் திங்ஸ். அத அவங்க பொசஸ் பண்ணணும், அத வந்து வித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் கிடையாது, பட் அத சும்மா அத பொசஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த இன்ஹிபிட்டரி கண்ட்ரோல். ஓகே, இது வந்து கிளெப்டோமேனியா மட்டும் தனியாவும் இருக்கலாம், பட் இதோட அசோசியேட்டாவும் வரலாம். ஓகே ஓகே மேம். இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை, தொடர்ந்து இன்னும் குழந்தைகளுடைய மன ஹெல்த் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம குழந்தைகளுடைய மென்டல் ஹெல்த் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா நாம ஆராய்ஞ்சு பேசணும். அண்ட் மெயின்லி ADHD அண்ட் ஆட்டிசம் இதை பத்தி ஒரு வண்டர்ஃபுல் இன்சைட் நீங்க கொடுத்தீங்க மேம். தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் கண்டிப்பா நம்மளுடைய காலர்ஸ்னுடைய பல கேள்விகளுக்கும் தெளிவான விடைகள் இன்னைக்கு கிடைச்சிருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கும் எங்களுக்கு கால் பண்ண அனைவருக்குமே மிக்க நன்றி. திரும்பவும் இதே போன்ற ஒரு அற்புதமான நலம் காக்க நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.